உவமையும் கருத்தும் 18. திருவருளையும் குருவருளையும் பணிகிறோம். உவமையும் கருத்தும் 18. புற்று அறவே ஆடும் புகழ் மந்திரத்தார் முன். இந்த உவமையை பண்டார சாத்திரங்கள் எனும் தொகுப்பிலே உபதேச வெண்பா எனும் நூலின் 3வது பாடலில் மிக அழகாக அருள் திரு அம்பலவான தேசிகர் கையாளுகிறார். உவமையை முழுமையாக காண்போம். புற்று அறவே ஆடும் புகழ் மந்திரத்தார் முன். மற்ற அறவுக்கு ஆட மதி உண்டோ? இதுவே இந்த உவமை. உவமை என்ன சொல்லுகிறது? புகழ்மிக்க மந்திர ஆற்றல் உடையவர் முன் புற்றில் உள்ள நாகப்பாம்பு படமெடுத்து அவர் வழி நின்று ஆடும். மற்ற பாம்புகளுக்கு அந்த நல் உணர்வு கிடையாது. இதுவே இந்த உவமை. சரி, இந்த உவமை விளக்கும் கருத்துதான் என்ன? சர்க்குருவின் உபதேசத்திற்கு இணங்கி ஒழுகும் உயர் தவ சீலர்கள் அந்த நல்ல பாம்பு போன்றவர்கள். சர்க்குருவின் உபதேசத்தை ஒவ்வாமல் அதனை விட்டு நீங்கி நடப்பவர்கள் தண்ணீர் பாம்பு போன்றவர்கள். இதுவே இந்த உவமை விளக்கும் கருத்து ஆகும். நல்ல பாம்பிற்கும் தண்ணீர் பாம்பிற்கும் உள்ள வேறுபாடு நாம் அறிவோம் தானே? அதை போல சர்க்குருவின் உபதேசத்திற்கு இணங்கி ஒழுகுபவர்களுக்கும் உபதேசத்தை ஒவ்வாமல் விட்டு நீங்கி நடப்பவர்களுக்கும் உள்ள வேறுபாட்டை நாம் உணர வேண்டும். இதுவே இந்த உவமை விளக்குகின்ற அற்புதமான கருத்து. இதனை உபதேச வெண்பா எப்படி கூறுகிறது தெரியுமா? புற்று அறவே ஆடும் புகழ் மந்திரத்தார் முன். மற்ற அறவுக்கு ஆட மதி உண்டோ? சர்க்குருவை ஒட்டி நடக்கும் உயர் தவக்கும் ஒவ்வாமல் விட்டு நடப்பார்க்கும் விதி என்று அருள் திரு அம்பலவான தேசிகர் தமது உபதேச வெண்பா எனும் நூலின் 3வது திருப்பாடலில் அழகாக விளக்குகிறார். சர்க்குரு பெறுவோம், உபதேசம் நிற்போம், சிவானந்தம் நுகர்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.